அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பேசும்போது விஜய் கட்சியை தாக்கி அதிகமாக யாரும் பேசாதீங்க அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் வருது. இப்போ பாஜக மாநில தலைவர் நயினார் பேசும்பொழுதும் இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்குது, இன்னும் சில கட்சிகள் வரும், விஜய் கட்சி வருமாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது இன்னும் கூட்டணி இன்னும் பலமாக அமையும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல. சூப்பரான கேள்வி உங்க கேள்வி, அருமையான கேள்வி. கட்டுக்கடங்காத கூட்டம் கோயம்புத்தூர்ல. அம்மாவுக்கு வந்த மாதிரி கூட்டம் நான் சொல்ல மாட்டேன், நல்ல கூட்டம் வந்துச்சு விஜய்க்கு. அங்க போய் களங்களமா போறாரு. அப்புறம் நீலகிரி ஏதோ போனாரு, கீழே வந்துட்டாரு. இப்போ ஷூட்டிங் போறாரு, அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டம். அவரே கையெடுத்து கும்பிட்டு வராதிங்க பின்னாடிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்படி பேசுவோமா? அப்பதான் பாக்குற நேயர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப திமுக ஆட்சி கட்டில இருக்கு. இப்ப விஜய அண்ணா திமுக கூட்டணியோட பிஜேபி கஷ்டப்பட்டு சேர்த்துருச்சு. இப்படி வச்சுக்குவோம், நம்ம பேசுறது நல்லா இருக்கும், மக்களும் ரசிச்சு கேட்பாங்க. அப்போ இந்த ரெண்டு கூட்டணி எல்லாம் சேருது. எதுவும் விஜயும் நீங்க சொல்ற விஜயே வேணான்னு குசி ஆனந்த வச்சு துப்பிட்டாரு. ஏடிஎம்கே வேணான்னு அது நம்ம தான் சொன்னோம் நக்கீரன்ல. இப்போ கூட்டணியே அமைதுன்னு கூட நம்ம வச்சுக்குவோம். கூட்டணி அப்படிலாம் அமைஞ்சதுன்னா இப்ப பிஜேபி, விஜய், அதிமுக, பாமக, தேமுதிக நீங்க சொல்றீங்க அவங்க ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். திமுக அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குறி, எனக்கு தெரியும். சரி, உங்க பேச்சுக்காக வரேன். மாறி இவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்சிக்கு. ஒன்னே ஒன்று நடக்கும் ராஜவேலு, கூட்டணியில ஆட்சியில என்டிஏ ஆட்சி அமையும். அவர் சொல்லிட்டாரு அமித்ஷா, என்டிஏ ஆட்சி அமையும். முதலமைச்சரா விஜய் வந்துருவாரு, விளையாட்டுத்துறை அமைச்சரா பழனிசாமி வந்துருவாரு. என்ன துறை அமைச்சர்? விளையாட்டுத்துறை அமைச்சர். எடுத்துக்கோ, வெளியில போடே, அப்பாயின்மெண்ட்டே கிடையாது, வெளியே துரத்து. நான் வந்தப்ப 3-4 மணி நேரம் என்ன சாகடிச்சான். அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்காந்து அங்கேயும் சாகடிச்சாரு இவரு. உள்ளேயே சேர்க்காத, வேணா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எடுத்துட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை கொடுப்பார்களே தவிர இவருக்கு எப்படி முதலமைச்சர் கொடுத்துருவாங்க? அவங்களே அந்த நாடகத்தை பண்ணுவாங்க. யாரு? பிஜேபி. விஜய் நீங்க சிஎம்மா உட்காருங்கன்னு. அப்புறம் தான் விஜய் அவங்க கவுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஆகவே அது விஜய்க்கு தெரியும், புரியும். ஆகவே இப்படிப்பட்ட கற்பனையான கூட்டணிக்கு நான் ஒரு மேனி தந்து ஒரு விளையாட்டு துறை அமைச்சராவது கிடைக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். அதுதான். ஏன்னா ஏமாந்து போய் சசிகலா தூக்கி கொடுத்த மாதிரி எவன் சார் கொடுப்பான்? ஒரு பெரிய அறிவாளி பாருங்க தூக்கி கொடுக்கறதுக்கு.